ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் லா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொல்லலாம். பட் இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியாலாம் இருக்காது. பட் ஆனால் ரொம்ப லென்த்தியாக வந்து இருக்கும். நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போர்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் சூட்டபிள் ப்ராப்ளம். போர்டு எக்ஸாமுக்கு இது கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது கான்செப்ட் வைஸ் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இவ்வளோ லென்த்தியாக கேட்பாங்களான்றது வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் தான். ஓகே, இவ்வளோ லென்த்தியாக வந்து இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 லிக்விட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பென்சின் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டொலுவின் கொடுத்துருக்காங்க. அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா பென்சின் வந்து நம்ம 1ன்னு வச்சுப்போம், டொலுவின் வந்து நமக்கு வந்து 2ன்னு வந்து நம்ம வச்சுப்போம். ஓகே, அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ P1 நாட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 50.71 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் P2 நாட் which is equal to 32.06 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க, இதோட பென்சினோட வெயிட்டும் கொடுத்துருக்காங்க, டொலினோட வெயிட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா W1 வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. W2 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கிராம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M1 M2வும் அதோட மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பென்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C6H6 வந்து நமக்கு வந்து இருக்கும். இது டொலுவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C5H8 வந்து நமக்கு வந்து இருக்கும். இதோட மாலிகுலர் ஃபார்ம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதோட மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து X1 X2 கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ப்ராப்ளமே நமக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா கால்குலேட் தி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த பென்சின் இன் த வேப்பர் ஃபேஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வேப்பர் ஃபேஸ் நமக்கு என்ன பண்ணா இது வந்து Y1 வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ Y1 நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1 P total. அப்போ P1 P total into Y1. அப்போ நமக்கு Y1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு P total வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ P total கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா P total which is equal to P1 plus வந்து நமக்கு என்னன்னா P2 தேவை. அப்போ நம்ம P1 நம்ம கண்டுபிடிக்கணும், P2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ P1 கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா P1 which is equal to P1 naught into நமக்கு வந்து X1. அப்போ P1 naught வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன X1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ X1 which is equal to என்னது N1 divided by N1 plus N2. அப்போ N1 plus N2 கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ N1 which is equal to W1 divided by M1 இல்லையா. அப்போ இங்கே W1 M1 எல்லாமே நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அப்போ நம்ம வந்து N1 N2 கண்டுபிடிக்கலாம், அப்புறம் X1 கண்டுபிடிக்கலாம். அப்போ X1 வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு வந்து P1 கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து P2 கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ வந்து P1 P2 போட்டால் P total கிடைச்சிடும். P total நம்ம என்ன பண்ணலாம் Y1 வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதற்கான ஃபார்முலா சூஸ் பண்ணி அதுலேயே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும்.